கூஃபு நீங்க நினைக்கிற மாதிரி மிச்ச எகிப்திய அரசர்கள் கிடையாது. இவரு பயங்கரமான டிஃப்ரெண்டான ஒரு பர்சன். பொதுவாவே அரசர்கள் கடவுள் மேல ரொம்ப பக்தியோட இருப்பாரு. ஆனா இவரு கடவுளுக்கே ஒரு தனியா ஒரு விஷயத்த செஞ்சவர். அதாவது கடவுளும் நானும் பேசுவோம், கடவுள் சொல்றத மட்டும்தான் நான் செய்வேன். கடவுளுக்கு ஒரு பிரீஸ்ட் மாதிரி, அதாவது எப்படி சாமியார்கள் மாதிரி இருப்பாங்களோ அந்த மாதிரி இவர் என்னதான் அரசரா இருந்தாலும் அட் த சேம் டைம் இவர் சாமியார் மாதிரி வாழ்ந்துட்டு வந்தார். இப்படின்னா இருக்கிறப்ப கடவுள் சொல்லிதான் நான் இந்த பிரமிடை கட்டுனேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில வாய் தகவல்களும் இருக்கு. இப்போதான் ஒரு ட்விஸ்டே வருது. கடவுள் சொல்லி கட்டின அந்த பிரமிட்ல இன்னும் திறக்கப்படாத சேம்பர்ஸ் எத்தனையோ. சேம்பர்ஸ்ல சொல்லும் போது உங்களுக்கு மம்மி ஞாபகம் வரும். ஆனா இவருடைய மம்மி கிடைச்சதா கேட்டீங்கன்னா அதுதான் கிடைக்கல. இவரு இப்படி ஒரு பிரமிடை கட்டினாரு. ஆனா அந்த பிரமிடுக்குள்ள இவருடைய உடல் இல்லைன்னா இவருடைய உடல் எங்க அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா? ஆனா நிஜமாவே எங்கேயோ ஆர்கியாலஜிஸ்ட் தேடிட்டாங்க. ஆனா எங்கேயுமே கூஃபுவோட உடல் கிடைக்கவே இல்லை. ஒரு சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, அரசர்கள் மாற 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 உடலை மேபி திருடிட்டு போயிட்டு அதுல இருக்கிற அந்த நகைகள் பணத்தெல்லாம் எடுத்திருக்கலாம், அல்லது வேற எங்கேயாவது மறைச்சு புதைக்கப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா நிஜமாவே கூஃபுவோட மம்மி எங்கதான் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் யாருக்குமே ஆன்சர் தெரியாது.